Hi students, 8th standard maths, exercise 4.3, question number 1, fill in the blanks, subdivision 1, the compound interest on rupees 5,000 at 12% per annum for 2 years, compounded annually is dash. ரூபாய் 5,000ற்கு 12% ஆண்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் கிடைக்கும் கூட்டு வட்டியானது டேஷ் ஆகும். இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா கூட்டு வட்டி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு பிரின்சிபல் அமௌண்ட் T 5,000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 12% அண்ட் நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2 இந்த 3 க்ளூஸ் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க இல்லையா. சின்ஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் CI is equal to A minus P, அதாவது மொத்த கூட்டுத்தொகை மைனஸ் அசல். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அசல் மதிப்பு இங்கே 5,000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் கூட்டுத்தொகை எவ்வளோ நமக்கு தெரியாது. சின்ஸ் கூட்டுத்தொகையை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா A is equal to P into 1 plus R by 100 whole power N. ஆண்டுக்கு ஒரு முறை அப்படின்னு இங்கே க்ளூ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஃபார்முலா தான் எடுத்துக்கணும். அதாவது P into 1 plus R by 100 whole power N அப்படின்னு இருக்கும். இப்போ இந்த ஃபார்முலாவை கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு P வேல்யூ, R வேல்யூ, N வேல்யூ இந்த 3 வேல்யூஸ் இருந்தாவே போதும். P யோட வேல்யூ 5,000 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல 5,000 அப்படின்னு அப்ளை பண்ணிக்கலாம். இன்டூ 1 பிளஸ் R அப்படின்றது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதாவது வட்டி வீதம். இங்கே பார்த்தீங்கன்னா 12% கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல 12 by 100 ஹோல் பவர் N, ஆண்டுகளின் எண்ணிக்கை நம்பர் ஆஃப் இயர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 ஆண்டுகள் 2 இயர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல 2 அப்படின்னு அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம சிம்பிளை பண்ணிக்கலாம். which is equal to 5,000 into இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 100 into 1 100, 100 plus 12 112 அப்படின்னு கிடைக்கும். டிவைடட் பை 100 ஹோல் ஸ்கொயர். இதை சிம்பிளை பண்ணிட்டோம்னா ரெண்டுமே ஈவன் நம்பராக இருக்கனால 2 டேபிளில் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இதை 2 டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா 56 டைம்ஸ் நம்ம கேன்சல் பண்ணலாம். இதை வந்து 50 டைம்ஸ் கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே ஸ்கொயர் டைம்ஸ் இருக்கனால 56 by 50-ஐ 2 டைம்ஸ் நம்ம இங்கே எழுதிக்கணும். அதாவது இதோடைய சிம்பிளிஃபிகேஷனுக்காக 5,000 into 56 by 50 into again 56 by 50 இந்த மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கணும். பிகாஸ் இங்கே வந்து ஸ்கொயர் இருக்கு. இப்போ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இந்த ஒரு ஜீரோவுக்கு இந்த ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். அண்ட் தென் அகைன் இங்கே ஒரு ஜீரோவுக்கு இங்கே ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1 5s are 5, 10 5s are 50, அகைன் 1 5s are 5, 2 5s are 10. இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 2 into 56 into 56 இப்படி இருக்கு. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபைனலாக கிடைக்கிற வேல்யூ 6,272 அப்படின்னு கிடைக்கும். therefore A is equal to 6,272, அதாவது மொத்த கூட்டுத்தொகை 6,272 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. பட் நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் வேணும். ஸோ CI கண்டுபிடிக்கணும் அப்படின்னா A minus P, அதாவது கண்டுபிடிச்ச இந்த கூட்டுத்தொகையோட பிரின்சிபல் அமௌண்ட் அசல் மதிப்பை நம்ம மைனஸ் பண்ணிக்கணும். therefore compound interest CI is equal to A minus P. A ஓட வேல்யூ 6,272 மைனஸ் பிரின்சிபல் அமௌண்ட் கொஸ்டின்லேயே பார்த்தீங்கன்னா 5,000 அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல 5,000 அப்ளை பண்ணிக்கலாம். 6,272 மைனஸ் 5,000 இதை மைனஸ் பண்ணும்போது 1,272 அப்படின்னு கிடைக்கும். இதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் ருபீஸ் 1,272 அப்படின்னு அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சப்டிவிஷன் 2 பாருங்க. ரூபாய் 8,000ற்கு 10% ஆண்டு வட்டியில் ஓர் ஆண்டுக்கு அரை ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் கிடைக்கும் கூட்டு வட்டியானது டேஷ் ஆகும். The compound interest on rupees 8,000 at 10% per annum for 1 year compounded half yearly is dash. இப்போ இந்த கொஸ்டின்லையும் பார்த்தீங்கன்னா கூட்டு வட்டி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பட் இந்த கொஸ்டின்ல முக்கியமான க்ளூ என்ன அப்படின்னா அரை ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விச் மீன்ஸ் காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லி ஒன்ஸ் அப்படின்னு க்ளூ கொடுத்துருக்காங்க. ஜென்ரலாகவே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் CI இதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா A minus P, விச் மீன்ஸ் அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். ஸோ அமௌண்ட் இருந்து பிரின்சிபலை மைனஸ் பண்ணும்போது நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிரும். இப்போ இந்த ஃபார்முலா கம்ப்ளீட் ஆகணும் அப்படின்னா நமக்கு அமௌண்ட் அண்ட் பிரின்சிபல் வேணும். கொஸ்டின்லேயும் பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் வேல்யூ கொடுத்துருக்காங்க. பட் இந்த அமௌண்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு தனியாக ஃபார்முலா இருக்கு இல்லையா. இப்போ இந்த ஃபார்முலால ஒரு சில சேஞ்சஸ் இருக்கும். விச் மீன்ஸ் இந்த கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா அரை ஆண்டுக்கு ஒரு முறை அப்படின்னு கொடுத்ததுனால இந்த ஃபார்முலா நமக்கு ஹாஃப் இயர்லி ஒன்ஸ்க்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். ஸோ A is equal to P into 1 plus R by 200
ஹோல் பவர் 2n அப்படின்னு வரும். ஆண்டுக்கு ஒரு முறை அப்படின்னா r/100 ஹோல் பவர்ல n இருக்கும். இதுவே அரை ஆண்டுக்கு ஒரு முறை அப்படின்னா ஒரு வருஷத்துல 2 முறை இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுவாங்க. 6 months once அப்படின்னு 2 முறை நமக்கு இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் ஆகிறதுனால r/200 ஹோல் பவர் 2n அப்படின்னு வரும். இதுவே காலாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 4 முறை கால்குலேட் பண்ணுவாங்க. அப்போ r/400 ஹோல் பவர் 4n அப்படின்னு வரும். இப்போ இந்த கொஸ்டின்ல அரை ஆண்டுக்கு ஒரு முறை அப்படின்னு கேட்டிருக்காங்க. which means compounded half yearly once அப்படின்னு கேட்டதுனால p of 1 plus r/200 whole power 2n அப்படின்னு நம்ம இங்கே எடுத்திருக்கோம். இப்போ இந்த ஃபார்முலாவை கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் அமௌண்ட்டோட வேல்யூ 8000 நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். into 1 plus r value 10 divided by 200 whole power 2n. 2 into n value 1 year. ஸோ இங்கே 1 அப்படின்னு அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த 8000 அப்படியே வச்சுக்கலாம். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 200 into 1 200 200 plus 10 210 whole divided by 200 whole power 2 into 1 2 அப்படின்னு வரும். இப்போ இங்கே ஒரு ஜீரோவுக்கு ஜீரோ கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த 8000 இந்த இடத்துல நம்ம அப்படியே வச்சுக்கலாம். இன்டூ 21/20 இது வந்து ஸ்கொயர் டைம்ஸ் இங்கே பவரில் 2 இருக்கனால 2 டைம்ஸ் இதை நம்ம எழுதிக்கணும். 21/20 இன்டூ அகைன் 21/20. ஸோ இங்கே இருக்குது இந்த 2 ஜீரோவுக்கு இங்கே 2 ஜீரோ கேன்சல் பண்ணிக்கலாம். 1 2s are 2 40 2s are 80 அகைன் 1 2s are 2 20 2s are 40 இப்படி கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போது 20 into 21 into 21 இதை மல்டிப்ளை பண்ணோம்னா which is equal to 8820 அப்படின்னு கிடைக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா ஏவோட வேல்யூ. இப்போ நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சிஐயோட வேல்யூ வேணும் இல்லையா? ஸோ ஏ மைனஸ் பி. இப்போ இந்த ஃபார்முலாவில் ஏவோட வேல்யூ அப்ளை பண்ணோம்னா 8820 மைனஸ் பிரின்சிபல் அமௌண்ட் 8000 அப்படின்னு கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல 8000 அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 8820 மைனஸ் 8000 ஈக்குவல் டு நமக்கு 820 rupees கிடைக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கான வேல்யூ. ஸோ இந்த டேஷில் rupees 820 அப்படின்னு அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சப்டிவிஷன் 3 பாருங்க. The annual rate of growth in population of a town is 10% if its present population is 26,620. Then the population 3 years ago was dash. ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஆண்டுதோறும் 10% அதிகரிக்கிறது. அதன் தற்போதைய மக்கள் தொகை 26,620 எனில் 3 ஆண்டுகளுக்கு முன்பு மக்கள் தொகை டேஷ் ஆகும். இப்போ இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா பாப்புலேஷன் சம்பந்தமா கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஜென்ரலாவே இந்த மாதிரி பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா அதுக்கும் வந்து நம்ம அமௌண்ட்டுக்கான ஃபார்முலாவே அப்ளை பண்ணிக்கலாம். இது புக்லேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா கான்செப்ட் நம்பர் 4.4.1 அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா. இதுல பாத்தீங்கன்னா த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா இஸ் யூஸ்ட் இன் த ஃபாலோயிங் சிச்சுவேஷன்ஸ். சப்டிவிஷன் 1ல டு ஃபைண்ட் த இன்க்ரீஸ் p into 1 plus r by 100 whole power n or decrease p into 1 minus r by 100 whole power n in population. அதாவது பாப்புலேஷன் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வந்தது அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த ஃபார்முலா எடுத்துக்கணும், டிக்ரீஸ் ஆகும்போது இந்த ஃபார்முலா எடுத்துக்கணும் அப்படின்ட்டு புக்லேயே நமக்கு ஃபார்முலாஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கொஸ்டின்ல பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது 10% அதிகரிக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவை யூஸ் பண்ணிட்டு நம்ம இங்க என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்களோ அதுக்கான ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். therefore a is equal to p into 1 plus r by 100 whole power n. இங்க பாத்தீங்கன்னா a அப்படின்றது தற்போதைய மக்கள் தொகை, அதாவது 26,620 பேர் இருக்காங்க இல்லையா? ஸோ a ஓட வேல்யூ நமக்கு 26,620 which is equal to பியோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது 3 ஆண்டுகளுக்கு முன்பு ஸ்டார்டிங்ல எவ்வளோ மக்கள் தொகை இருப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது பிரின்சிபல் அமௌண்ட் மாதிரி இது. அப்போ பியோட வேல்யூ நமக்கு தெரியாது, அதை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். 1 plus r by 100 ஒவ்வொரு வருஷமும் 10% அதிகரிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ r ஓட வேல்யூ 10 by 100 whole power n.
மொத்தமாக இங்கே 3 ஆண்டுகளுக்கு கேட்டிருக்காங்க இல்லையா, அப்போ என்னோட வேல்யூ 3. இப்போது இதை நம்ம சிம்பிளை பண்ணிக்கலாம். 26,620 இதை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். P இன்டூ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 100 into 1 100, 100 plus 10 110 divided by 100 whole power 3. இப்போ இங்கே ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோவை கேன்சல் பண்ணிக்கலாம். 26,620 which is equal to P into 11 by 10. இங்கே பார்த்தீங்கன்னா பவரில் 3 இருக்குது. ஸோ 3 டைம்ஸ் நம்ம எழுதிக்கலாம். 11 by 10 into again 11 by 10 into again 11 by 10. இப்போ Pயோட வேல்யூ வேணும் அப்படின்னா இந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே நம்ம ஆப்போசிட் சைடு மூவ் பண்ணுவோம். அப்படி மூவ் பண்ணும்போது இந்த ஃப்ராக்ஷன்ஸ் எல்லாமே ரெசிப்ரோக்கலாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ 26,620 into 10 by 11 into again 10 by 11 into again 10 by 11 which is equal to P. இப்போ இதை சிம்பிளை பண்ணோம்னா இதை வந்து 11 டேபிளில் கேன்சல் பண்ணிக்கலாம். 1 11s are 11. இங்கே பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இந்த 26 எடுத்தோம்னா 2 11s are 22, பேலன்ஸ் 4 இருக்கும். அந்த 4 இங்கே அப்ளை பண்ணும்போது 46, 4 11s are 44, பேலன்ஸ் 2 இருக்கும். அந்த 2 இங்கே அப்ளை பண்ணோம்னா 22. ஸோ 2 11s are 22. இந்த 0 அப்படியே இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். அகைன் மறுபடியும் பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம 11 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 1 11s are 11. இங்கே பார்த்தீங்கன்னா 2 11s are 22, பேலன்ஸ் 2 இருக்கும். அந்த 2 இங்கே அப்ளை பண்ணும்போது அகைன் ஒரு 22, அகைன் 2 11s are 22. இந்த 0 அப்படியே இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். தென் அகைன் இதை மறுபடியும் நம்ம 11 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 1 11s are 11, 20 11s are 220. ஸோ ஃபைனலாக பார்க்கும்போது 20 into 10 into 10 into 10 which is equal to P. Therefore, principal P is equal to 2 1 2 3 4 zeros இங்கே நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ 20,000. அப்போது 3 years பிஃபோர் அந்த பிளேஸில் எவ்வளோ பாப்புலேஷன் இருந்திருக்கும் அப்படின்னா 20,000. ஸோ இந்த டேஷில் பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா 20,000 அப்படின்னு அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சப்டிவிஷன் 4 பாருங்க. கூட்டு வட்டியானது காலாண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்பட்டால் தொகையை டேஷ் என்ற சூத்திரத்தை பயன்படுத்தி காணலாம். If the compound interest is calculated quarterly, the amount is found using the formula. நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் அரை ஆண்டுக்கு ஒரு முறை காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லி அப்படின்னா அந்த கூட்டுத்தொகை டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா A is equal to P into 1 plus R by 200 அப்படின்னு போடுவோம். பட் இங்கே வந்து குவார்டர்லி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு வருஷத்துக்கு 4 முறை இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுவாங்க. அப்போது R by 400 ஹோல் பவர் 4n. இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா காலாண்டுக்கு ஒரு முறை மொத்த கூட்டுத்தொகையை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. அதாவது குவார்டர்லி ஒன்ஸ் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணும்போது அதுக்கான அமௌண்ட்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா A is equal to P into 1 plus R by 400 ஹோல் பவர் 4n. நெக்ஸ்ட் சப்டிவிஷன் 5 பாருங்க. ரூபாய் 5,000க்கு 8% ஆண்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையேயுள்ள வித்தியாசம் டேஷ் ஆகும். The difference between compound interest and simple interest for 2 years for a principal of rupees 5,000 at the rate of interest 8% per annum is dash. இங்க பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா CI minus SI is equal to P into R by 100 whole square. இது பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ்க்கு கிடைக்கிற டிஃபரன்ஸ், அதனால இங்கே ஸ்கொயர் போட்டிருக்கும். இப்போ இந்த ஃபார்முலாவை கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா Pயோட வேல்யூ 5,000 நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 5,000 into R வேல்யூ 8%. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8% இங்கே அப்ளை பண்ணிக்கலாம் பை 100 ஹோல் பவர் 2. இப்போ இதை சிம்பிளை பண்ணோம்னா 5,000 into 8 by 100. இங்கே ஸ்கொயர் டைம்ஸ் இருக்கனால 8 by 100 into again 8 by 100 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இங்கே 3 zeros இதில் 3 zeros நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 5 into 8 into 8 by 1 into 10 இங்கே 10 வரும்.
So 1 5s are 5, 2 5s are 10, 1 2s are 2, 4 2s are 8, 8 4s are 32. இதுதான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். So the difference between compound interest and simple interest for 2 years is rupees 32.